فبأي آلاء ربكما تكذبان هل جزاء الإحسان إلا الإحسان فبأي آلاء ربكما تكذبان ومن دونهما جنتان فبأي آلاء ربكما تكذبان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال النبي صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் ஏகவல்லவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹுடைய அன்பும் கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் தோழர்கள் உலக மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, குவைத் மண்டலம் ஜாபரியா கிளை சார்பாக நடத்தப்படுகின்ற சிறப்பான இந்த மார்க்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவருடைய பிரார்த்தனைகளையும் வணக்க வழிபாடுகளையும் வல்ல ரஹ்மான் கபூல் செய்து இம்மையிலும் மறுவையிலும் நம் அனைவர்களுக்கும் நல்வாழ்வை தந்துள் புரிவானாக என்கின்ற பிரார்த்தனையோடு இந்த நிகழ்ச்சியில எண்ணங்களை சீர்படுத்துவோம் என்கின்ற ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. எண்ணங்களை சீர்படுத்துவோம், எண்ணங்களை பரிசுத்தப்படுத்துவோம் என்கின்ற இந்த தலைப்பு. ஏன் இந்த தலைப்பு இங்கு தரப்பட்டிருக்கிறது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு சிறிய ஒரு பொன்மொழி அநேக முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் பதிவாயிருக்கக்கூடிய ஒரு நபி ஹதீஸ். புகாரி கிரந்தத்தினுடைய ஆரம்ப ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இன்னமல் அமாலு பின்னியாத், எண்ணங்கள். இந்த உலகில் நாம் எதை செய்தாலும் இறைவன் பார்ப்பது நம்முடைய எண்ணங்களை தான் பார்க்கிறான் இல்லையா? அப்ப எண்ணங்களை சீர்படுத்த வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு வணக்கம் செய்தாலும், இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்துல இறைவனுக்கு மிக நெருக்கமான ஒரு வணக்கம் எதுன்னா தியாகம் தானே. எவ்வளவு நாம சிரமம் பண்ணாலும் முயற்சி பண்ணாலும் அல்லாஹுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய அந்த வணக்கம் இருக்க, அதுக்கு நிகராக இந்த உலகில் எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட அந்த தியாகத்தை ஒருவன் செய்தாலும் கூட அப்படி செய்தவர்களை நாளை மறுமையில் இறைவன் தூக்கி வீசுறான். ஏன்? எனக்காக உயிர் விட்டது உண்மை, தியாகம் செய்வது உண்மை, ஆனால் உன் உள்ளத்தில் ஏற்பட்ட எண்ணம் சீரில்லை. அதான காரணம்.
அப்ப தியாகம் எப்படிப்பட்ட வணக்கம் பாருங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு வணக்கம் செய்யக்கூடிய ஒருவனுக்கு உள்ளம் சீராக இல்லாத காரணத்தினால், எண்ணம் மாசுபட்ட காரணத்தினால அந்த தியாகத்தை கூட இறைவன் தூக்கி எறியக்கூடிய அளவிற்கு செயல்பாடுகள் இருப்பதைத்தான் இன்று நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்முடைய முக்கியமான ஒரு செயல்பாடு எண்ணங்களை சீர்படுத்தணும். நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகிற கசடுகளை, எண்ணங்களை, தூசுகளை, பொறாமைகளை அனைத்தையும் என்ன செய்ய வேண்டும்? சீர்படுத்த வேண்டும். அப்படி சீர்படுத்துவதன் மூலமாகத்தான் நாம் செய்யப்படுகிற வணக்க வழிபாடுகளுக்கு மறுமையில் இறைவன் கூலி தருவான் என்கிற ரீதியில் தான் நம்முடைய எண்ணங்களை சீர்படுத்த வேண்டும் என்கிற தலைப்புக்கு தரப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் சமுதாய மக்கள் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக, நம் சமுதாய மக்கள் நாளை மறுமையில் சுவனம் செல்ல வேண்டும் என்பதற்காக பல அறிவுரைகளை சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். பல அறிவுரைகள். சில நபி தோழர்கள் அவர்களாகவே முன் வந்து கேட்கவும் செய்வாங்க. நாம கேட்போமே, நாளை சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய செய்தி என்னது, நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய வணக்க வழிபாடு எது என்பது பற்றி உள்ள கேள்விகளை கூட நபி தோழர்கள் முன் வந்து கேட்பார்கள். அப்படி ஒரு கட்டத்தில் வந்து நபி தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்கிறார்கள், ஐயுன் நாசி அஃலலுன், மனிதர்களில் சிறந்தவன் யாரு? ஒரு நபி தோழருடைய ஒரு கேள்வி. ஐயுன் நாசி அஃலலுன், மனிதர்களில் சிறந்தவர் யார் என்று கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறார்கள், குல்லு மஹ்மூமில் கல்பி, கல்பை பரிசுத்தப்படுத்திய ஒவ்வொருவரும். அப்படி சொன்னாங்க. கல்பை பரிசுத்தப்படுத்திய ஒவ்வொருவரும் மனிதர்கள் உயர்ந்தவர்கள். என்னத்தை சீர்படுத்தணும்? உள்ளத்தில் ஏற்படுகிற அந்த எண்ணங்கள் என்ன செய்யணும்? கசடுகளை எல்லாம் எந்த ஒரு மனிதன் பரிசுத்தப்படுத்துகிறானோ, சீர்படுத்துகிறானோ, அவன்தான் மனிதர்களில் சிறந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாங்க, சுதூக்குல் லிசான், உண்மையை பேசணும். ரெண்டு செய்தி முன் வைக்கிறாங்க. மனிதர்கள் சிறந்தவர் யாரு? உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசடுகளை வெளியாக்கிடணும். இரண்டாவது என்ன சொன்னாங்க? நாவை சுத்தப்படுத்தணும். ரெண்டு சொல்லலாம். சஹாபாக்கள் விடத கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, சுதூக்குல் லிசான், நாவை சுத்தப்படுத்துவது எங்களுக்கு தெரியும், என்ன உண்மைதான் பேசணும், போய் பேசக்கூடாது. வமா மஹ்மூமுல் கல்ப், உள்ளத்தை சுத்தப்படுத்தணும் என்னன்னு கேட்கிறாங்க. சஹாபாக்களுக்கு புரியல. உண்மை பேசுவது புரியும், பொய் பேசக்கூடாது, நாவினால் பொய் பேசக்கூடாது என்று எங்களுக்கு தெரியும், நீங்கள் அதை சொல்லி இருக்கிறீங்க. ஆனா உள்ளத்தை சுத்தப்படுத்துவதுல என்ன அப்படி சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அல்லாஹ் தூதர் சொல்றாங்க, அத்தகியூ நகியூ, உங்களுடைய உள்ளம் இறை பக்தியால் நிறைந்திருக்கணும். உங்களுடைய உள்ளத்தில் எந்த கசடும் இல்லாமல் அது பரிசுத்தமா இருக்கணும் என்று வைக்கிறாங்க. உள்ளம் எப்படி இருக்கணும்? இஹ்லாஸா இருக்கணும். அப்ப இஹ்லாஸ் இல்லாத உள்ளத்தினால் நீ தியாகம் செய்தாலும் மறுமை வெற்றி பெற முடியாது. உன் உள்ளத்தில் பரிசுத்தம் இல்லை என்றாலும் அதனால் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடும் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படாது. அடுத்து என்ன சொல்லலாம்? லா இஸ்ம ஃபீஹி, உன் உள்ளத்தில் பாவமே இருக்கக்கூடாது, எந்த தவறும் உள்ளத்தில் இருக்கக்கூடாது. விளக்கம் கொடுக்க பாருங்க. அதாவது உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்கு பெருமானா கொடுக்கக்கூடிய விளக்கங்கள். உன் உள்ளம் பரிசுத்தமா இருக்கணும், உன்னுடைய உள்ளம் இறை அச்சத்தால் நிரம்பி இருக்க வேண்டும். லா இஸ்ம ஃபீஹி, உள்ளத்துல எந்த பாவம் இருக்கக்கூடாது. வலா பகிய, உன் உள்ளத்தில் யாருக்கும் அநியாயம் செய்ய வேண்டும் என்கிற கெட்ட எண்ணமும் இருக்கக்கூடாது. வலா இல்ல, நான் யாருக்கும் மோசடி செய்ய வேண்டும் என்கிற கெட்ட எண்ணமும் இருக்கக்கூடாது. வலா ஹசத, பொறாமை இருக்கக்கூடாது. இவ்வளவு வழக்கம் கொடுக்கிறா பாருங்க. உன் பொறாமை இருக்கக்கூடாது, மோசடி இருக்கக்கூடாது, அநியாயம் இருக்கக்கூடாது, பாவங்கள் இருக்காமல் உன்னுடைய கல்வை நீ பரிசுத்தமாக வைத்திருக்கிறானே அவன் தான் மனிதனில் சிறந்தவன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இந்த சிறிய வாக்கியத்துக்கு, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்கிற வாக்கியத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கம் கொடுக்கிறாங்க. அப்ப உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதுன்னா ரெண்டு வகை இருக்கா இல்லையா? ஒன்று எனது இஹ்லாஸ், தூய ஒரு இஹ்லாஸோடு பயபக்தியோடு நாம இறைவனை வணங்குவது. ரெண்டாவது பரிசுத்தப்படுத்துவதுன்னா தவறான எந்த ஒரு கெட்ட எண்ணமும் உள்ளத்தில் இருக்கவே கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. உள்ளத்துல எந்த ஒரு கசடு, பொறாமை, குரோதம் எதுவுமே இருக்கக்கூடாது என்று சொல்லி. ஏன்னா ஒரு மனிதன் தவறு செய்வதற்குரிய மூல காரணம் எது? எண்ணம் தானே. ஒரு மனிதன் தவறு செய்யறானா அது மூல காரணம் எது? எண்ணம். அந்த எண்ணம் எங்க ஏற்படுது?
உள்ளத்தில் தானே ஏற்படுது. அப்ப உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்கிற ரீதி. ஒரு தவற்றினுடைய ஆரம்ப புள்ளி எது? ஒரு மனிதன் தவறு செய்யறான்னா, ஒரு கெட்ட எண்ணம் உள்ளத்தில் வருதுன்னா, அவர் ஆரம்ப பள்ளிக்கூடம் எதுங்க? உள்ளம் தானே. அதனால்தான் பெருமானா சொல்றாங்க, நீ உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்த வேண்டும். எத்தனையோ நபிமார்கள் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தானே. இந்த உலகத்தில் மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பல நபிமார்கள் ஒருவர் தான் யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இல்லையா? திருக்குர்ஆன்ல என்ன அல்லாஹ் சொல்ற? அஹ்ஸனல் கஸஸ். யூசுப் நபியை பற்றி இறைவன் சொல்லுகிற செய்தி என்ன? அஹ்ஸனல் கஸஸ், அழகிய சரித்திரத்தை அல்லாஹ் திருக்குர்ஆன்ல பதிவு செய்கிறான். யாரை பற்றி? யூசுப் நபியை பற்றி. அப்படிப்பட்ட யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், வமா உபர்ரிஉ நஃப்ஸி, என்னுடைய உள்ளம் தூய்மை என்று நான் வாதிட மாட்டேன் சொல்றாங்க. யாருங்க? ஒரு சாதாரண ஒரு மனிதர் கிடையாது, அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபி சொல்ற வார்த்தை என்ன? வமா உபர்ரிஉ நஃப்ஸி, என்னுடைய உள்ளம் அது தூய்மையானது, கலங்கமற்றது, எந்த கபடும் இல்லை என்று சொல்லி என்னால் சொல்ல முடியாது என்று சொல்லி சொல்றாங்க. இன்ன நஃப்ஸல் அம்மாரத்து சூ, உள்ளம் என்பது தீமைகளை தூண்டக்கூடியது நபி சொல்றாங்க. எல்லாருக்கும் தூண்டும். அப்போ நபியை எப்படி சொல்றாங்கன்னா நாம ஏமாத்துறோம். அப்ப நம்முடைய உள்ளத்தில் இது போன்றுள்ள கெட்ட எண்ணங்கள், கெட்ட கசடுகள், குரோதங்கள், பொறாமைகள் எல்லாம் அதிகம் அதிகம் ஏற்படும் என்பதை யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த வார்த்தை புரியுதா இல்லையா? அப்படிப்பட்ட அந்த கெட்ட எண்ணங்கள் குடிக்கொள்ளக்கூடிய நம்முடைய அந்த உள்ளத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம பரிசுத்தப்படுத்தணும். அல்லாஹ் மனிதருக்கு சொல்லக்கூடிய அந்த செய்தி முக்கியமான செய்தியா இருந்ததுன்னா, இறைவன் சத்தியம் போட்டு சொல்லுவான், சத்தியம் வச்சு சொல்லுவான். உதாரணமாக வல் அசுர், எல்லாரும் தெரிஞ்ச சொல்றா தானே. என்ன சொல்லுகிறான்? காலத்தின் மீது ஆணை. ஏன் காலத்தை கொண்டு வரான்? மனிதர்களுக்கு இந்த காலம் முக்கியம். காலம் முக்கியம் தானே. அந்த மனிதர்களுக்கு முக்கியமான ஒரு செய்தியை முன் வைத்து காலத்தின் மீது ஆணையாக சொல்றப்பா, நீ காலத்தை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற, சூரியனை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற, அப்படியா? இப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றை இறைவன் முன் வைத்து செய்தி சொல்வான். வல்லசல் என்ன சொல்கிறான்? மனிதர் நஷ்டவாளிகள் 3 பேர்களை தவிர, ஈமான் கொண்டிருக்கணும், நல்ல அமல்கள் செய்யணும், பொறுமையை கொண்டு உண்மையை கொண்டும் போதிப்பவர்களை தவிர மற்றுமுள்ள அனைவர்களும் காலத்தின் மீது ஆணையாக நஷ்டவாளிகள் சொல்றானே இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட நஷ்டவாளிகள் என்கிற ஒரு செய்தியை சொல்வதற்கு இறைவன் ஆரம்பத்தில் எதை வைக்கிறான்? காலத்தின் மீது ஆணை. ஒரு சத்தியம் வைக்கிறானா இல்லையா? வல் ஃபஜ்ரி, ஃபஜ்ர் மீது ஆணை சொல்லனா இல்லையா? ஆனா இறைவன் மனிதர்களுக்கு இறைவன் கொடுக்கப்பட்டிருக்கிற உள்ளத்தை பற்றி சொல்வதற்கு இறைவன் வைக்கிற சத்தியம் எத்தனை தெரியுமா? எத்தனை இருக்கும்? 11 சத்தியம் வைக்கிறான். 1-2 கிடையாது. வல்லசர் எத்தனை சத்தியம் இருக்கு? 1 தான் இருக்கு. உள்ளத்தை பற்றி சொல்வதற்கு இறைவன் முன் வைக்கிற சத்தியத்தின 1, 2, 3, 4 கிடையாது. எத்தனை? 15 வைக்கிறான். என்ன சூரா? வஷம்சி, அடுக்கடுக்க வைக்கிறான் பாருங்க இறைவன். அப்ப அந்த வஷம் சூறாவுல உள்ளத்தை பற்றி, உள்ளவருடைய கல்வியில் இருக்கக்கூடிய கசடுகளை பற்றி இறைவன் சொல்வதற்கு முன் வைப்பதற்கு 11 சத்தியங்கள் வைக்கிறான். வஷம்சி வதுஹாஹா, அல்லாஹ் வைக்கிற சத்தியம் எப்படி வைக்கிறான்? வஷம்சி வதுஹாஹா, சூரியன் மீது சத்தியமாக, வதுஹாஹா, அதன் வெளிச்சத்தின் மீது சத்தியம் வைக்கிறான். எத்தனாச்சு? 2 ஆச்சு. வஷம்சி வதுஹாஹா, சூரியன் மீதும் அதன் ஒளியின் மீது சத்தியமாக, வல் கமரி இதா தலாகா, சூரியனை அடுத்து வரக்கூடிய சந்திரன் மீது ஆணையாக. செய்தி சொல்லவே இல்லை, சத்தியமா போயிட்டு இருக்கு. அடுத்து இறைவன் சொல்லுகிறான், வன்னஹாரி இதா ஜல்லாகா, சூரியனை வெளிப்படுத்துகிற பகல் மீது சத்தியமாக, பகல் மீது சத்தியமாக, வல்லைலி இதா யக்ஷாகா, சூரியனை மறைக்கக்கூடிய இறைவன் இரவின் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்லுகிறான். அடுத்து சொல்லுகிறான், வஸ்ஸமாஇ வமா பனாகா, வஸ்ஸமாஇ, வானத்தின் மீது சத்தியமாக, வமா பனாகா, வானத்தை கட்டமைத்தானே அவன் மீது சத்தியமாக, வல் அருளி, பூமியின் மீது சத்தியமாக, வமா வல்லருளி வமா துஹாஹா, பூமியை விரித்தானே அவன் மீது ஆணையாக. அது சொல்லுகிறான், வனஃப்ஸின் வமா ஸவ்வாஹா, நஃப்ஸின் மீது சத்தியமாக, உள்ளத்தின் மீது சத்தியமாக, வமா ஸவ்வாஹா, அந்த ஆத்மாவை நெறிப்படுத்தினானே அவன் மீது சத்தியமாக
இப்படி 11 சத்தியம் வைக்கிறான். எத்தனை? 11 சத்தியங்களை வைத்துவிட்டு சொல்லுகிறான், உங்களுடைய உள்ளத்தில் நல்லதையும் கெட்டதையும் நான் அறிவித்தேன். இவ்வளவு சத்திய 11 சத்தியங்களை அடுக்கடுக்கா இறைவன் சொல்லிவிட்டு சொல்லுகிற செய்தி என்ன? உங்களுடைய உள்ளத்தில் நல்லது எது கெட்டது என்பதை நான் அறிவித்துக் கொடுத்தேன். கது அஃப்லக மன் ஸக்காஹா சொல்றான். யார் அந்த உள்ளத்தில் ஏற்படுகிற எண்ணங்களை சீர்படுத்துகிறார்களோ, தூய்மைப்படுத்துகிறார்களோ, அஃப்லக என்னது? வெற்றி ஆயிட்டான், வெற்றி பெற்று விட்டான். யார் உள்ளத்தை சீர்படுத்தவில்லையோ, பரிசுத்தப்படுத்தவில்லையோ, அவன் தோல்வி அடைந்து விட்டான் என்கிற ஒரு செய்தியை சொல்வதற்காக இறைவன் முன்வைக்கிற சத்தியத்தினங்க. அவ 11 சத்தியம் வைத்து ஒரு செய்தியை முன்வைக்கிறான்னா, நம்முடைய கல்வை நாம் எந்த அளவிற்கு பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதை நமக்கு திருமறையில் இறைவன் சொல்லுகிறானே இல்லையா? அவன் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தணும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒற்ற ஆளாய் ஒரு சிறிய டீமை வைத்து எப்படிங்க இஸ்லாத்தை வளர்ச்சிக்கு பாதி கொண்டு வந்தாங்க? எப்படி கொண்டு வந்தாங்க? ஒரு ஆள் தானே. இப்ப எத்தனை அமைப்பு இருக்கு? ஒரு தெருவுக்கு எத்தனை அமைப்பு இருக்கு? எத்தனை மக்கள் இருக்கிறாங்க? அல்லாஹ் ரசூல் ஒற்ற ஆளை ஒரு சிறிய ஒரு அமைப்பை வைத்து இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை மேலும் எப்படி கொண்டு வந்தார்கள்? எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, அவர்களுக்கு முதல்ல உள்ளத்துக்கு அவங்க மருந்து கொடுத்தாங்க, உள்ளத்தை தூய்மைப்படுத்தினாங்க. உள்ளத்தை சரிப்படுத்து, உள்ளத்தை தூய்மைப்படுத்திய பிறகுதான் மற்றுள்ளவர்களை சஹாபாக்களுக்கு பெருமானா உள்ளத்தில் போட்டார்கள். அதனால்தானங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த முஹாஜிரீன்களுக்கு சொத்தில் பாதி ஏன் கொடுத்தாங்க? எப்படி கொடுக்க மனசு வந்து கொடுத்தாங்களா இல்லையா? இருக்கிற 2 வீட்டுல ஒரு வீடு அவங்களுக்கு. முன்பின் பழக்கமா, சொந்த பந்தமா, எதுவுமே கிடையாது, நண்பர்கள் எதுவுமே கிடையாது. 400-500 கிலோமீட்டர் அங்கிருந்து வந்த அந்த மக்களுக்கு சொத்தில் பாதி கொடுக்கிறாங்கன்னா, 2 மனைவிகள் இருந்தால் ஒரு மனைவியை கொடுப்பதற்கும் தயாரானாங்களா இல்லையா? ஏன்? அல்லாஹ் தூதர் அந்த கல்புக்கு மருந்து கொடுத்தாங்க. இப்ப நம்மகிட்ட 20 லட்சம் இருக்கு வைங்களேன், நம்முடைய சொந்த சகோதரர் வந்து கேட்கிறான் வைங்களேன், முஹாஜிரீன்கள் வந்து கேட்டது போல வந்து கேட்கிறான், அண்ணா எதுவுமே இல்ல, உணவுக்கே காசு இல்ல அப்படின்னு சொல்லி நம்மிடத்தில் வந்து நம்மோடு பிறந்த ஒரு தம்பி நம்மகிட்ட கேட்டோம்னா, நாம 20 லட்சத்தை 10 கொடுப்போமா? மாட்டோம். 2 கொடுப்போமா? 2000 கொடுப்போம். அதோட கஷ்டமா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்கள் நபித்தோருடைய உள்ளத்தை அவர்கள் பரிசுத்தப்படுத்தினாங்க. அப்படி சுத்தப்படுத்தினால்தான் அவர்களால் அவைகளுக்கு கொடுக்க முடிந்தது. அப்ப உள்ளத்தில் ஏற்படுகிற அந்த குரோதங்களை, கசடுகளை, பொறாமைகளை பெருமான அழிச்சாங்க உள்ளத்துல. இந்த பாருங்க, இந்த பல அமைப்புகள் இருந்து பல மக்கள் ஏன் வெளியே போறாங்க? உள்ளத்தில் ஏற்படுகிற கெட்ட எண்ணங்கள் தானே. ஒருவரை பற்றி ஒருவன் சொல்லியிருப்பான், அமைப்பை பற்றி தவறான கருத்து உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கும், அமைப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பற்றி தவறான எண்ணம் உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கும். நம் உள்ளத்தில் ஏற்படுகிற எண்ணங்கள் சரியா தவறா சிந்திக்க மாட்டேங்கிறான், சிந்திக்கல. அப்ப தான் கேள்விப்பட்ட அனைத்தும் உண்மை என்று சொல்லி இன்று பல மக்கள் வழி தவறக்கூடிய காட்சியை பார்க்கிறோமா இல்லையா? அப்ப நாம் கேள்விப்படுகிற எண்ணங்கள் எல்லாம் உண்மைதானா? எல்லாம் உண்மைதானா? அதில் பொய் இருக்கிறதா, உண்மை இருக்கிறதா என்பதை ஒருவன் ஆராய்ந்து சிந்தித்து பார்த்தாம்னா அவன் வெற்றி பெறுவான். அப்ப கேட்கக்கூடிய எண்ணங்களை எல்லாம் உண்மை என்று நம்பி இந்த பல மக்கள் வழி தவறி செல்லக்கூடிய ஒரு காட்சியை நாம பார்க்கிறோமா இல்லையா? அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? உள்ளத்தில் ஏற்படுகிற கசடுகளை நாம் அகற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நீண்ட அதி சொல்றா பாருங்க. அன் ஹுதைஃபத ரலியல்லாஹு அன்ஹு, ஹுதைஃபா அறிவிக்கிறாங்க, துரலுல் ஃபித்னத்து அலல் குலூபி அருளல் ஹசீரி. பெருமான் சொல்லுகிற ஒரு ஹதீஸ். பாய் இருக்காலே, பாயினுடைய அடுக்குகள் போன்று உன்னுடைய உள்ளத்தில் தவறுகள் ஏற்படும். வரிசையா வந்து சொல்லாங்க. பாய் அடுக்கு இருக்கா இல்லையா? ஒவ்வொரு நார வரிசையா இருக்கா இல்லையா? எப்படி உதாரணம் பாருங்க. பாயினுடைய அந்த வரிசைகளை போன்று உன் உள்ளத்தில் தவறுகள் ஏற்படும். ஐய கல்பின் அன்கரஹா, எந்த உள்ளம் அந்த தவறுகளை மறுக்குகிறதோ, சுத்தப்படுத்திட்டு உள்ளத்தில் வரக்கூடிய அந்த தவறுகளை சுத்தப்படுத்துச்சுன்னா, நுக்கித்தத்து ஃபீஹி நுக்குத்தத்துன் பைலா, ஒரு வெண்மையான புள்ளி உனக்கு பதிவு செய்யப்படும். உள்ளத்துல நிறைய வரும். அதையெல்லாம் நீ மாசு தட்டி சீர்படுத்தி தூய்மைப்படுத்தினா உன்னுடைய உள்ளத்தில் ஒரு வெண்மை புள்ளி பதிவாகும்.
வைய கல்பின் உஷ்ரிபஹா, எந்த ஒரு இதயம் அனைத்து தவறுகளையும் உள்வாங்குகிறதோ, ஏற்றுக்கொள்ளுது, எதையுமே அவன் வெளியே விடவே இல்லை, எல்லாம் உள்ள வாங்குறான். அப்படி உள்வாங்கிறதோ, நுக்குத்தத்து ஃபீஹி நுக்குத்தத்துன் சௌதா, அவன் உள்ளத்தில் ஒரு கரும்புள்ளி எழுதப்படுகிறது. பெருமான சொல்றாங்க, வாசத்தை பாருங்க. அடுத்து அல்லாஹ் தூ சொல்றாங்க, ஹத்தா யசீருல் கல்பு அலா கல்பைன், உன்னுடைய உள்ளம் ரெண்டு உள்ளமாக மாறுகிறது. மாறுதா இல்லையா? ஒன்னு கரும்புள்ளி வைத்த உள்ளம், இன்னொன்னு என்னது, வெண்மை புள்ளி வைத்த உள்ளம் என்பதாக ரெண்டு உள்ளமாக மாறுகிறது. அடுத்து அல்லாஹ் தூத சொல்றாங்க, அபியல மிஸ்லு சஃபா, வெண்மை புள்ளி கொண்ட அந்த உள்ளம் என்பது லா தலுர்ருகு ஃபித்னத்துன் மா தாமத்தி ஸமாவாத்து வல் அர்து, உலகம் உள்ள வரையிலும் எந்த ஒரு தீங்கையும் உள்வாங்க. அப்ப நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகிற கசறுகளை தவறுகளை எல்லாம் நாம அவ்வப்போது நாம வெளியே சுத்தப்படுத்திட்டோம்னா உலகம் இருக்கிற வரையிலும் எந்த ஒரு தவறான எண்ணமும் உள்ளத்தில் ஏற்படாது என்று பெருமானா சொல்றாங்க. அடுத்து அல்லாஹ் தூதர் சொல்லுகிறார்கள், வல் ஆஹிரு அஸ்வது முர்பத்தன் கல் கௌசில் முஜஹிபா ஜஹியா, யாருடைய உள்ளத்தில் அந்த கரும் புள்ளி இருக்கிறதோ அதற்கு உதாரணம் கீழே கவிழ்த்து வைக்கப்பட்ட கூஜாவை பொருள் சொல்லாங்க. ஒரு கூஜா இருக்கா இல்லையா, கூஜாவை நாம கவிழ்த்து வச்சோம்னா தண்ணி ஊத்த முடியுமா? எதுவுமே உள்ள போகாது. அப்ப கரும்புள்ளி உள்ள நம்முடைய கல்புக்கு பெருமான சொல்ல உதாரணம் என்னது, கவிழ்த்து வைக்கப்பட்ட கூஜாவை போன்று என்று பெருமான சொல்றாங்க. லா யக்ரிஃபு மக்ரூஃபன், எந்த நன்மையும் அதுக்கு தெரியாது, எதை விட்டாலும் உள்ள போகாது. வலா யுன்கிரு முன்கரன், எந்த தவறும் அது மறுக்காது, எதை கொடுத்தாலும் உள்ள வந்து, எந்த தவறு உள்ளத்தில் போனாலும் அதை சுத்தப்படுத்தாமல் இருக்காது என்று சொல்லி அல்லாஹ் தூதர் நமக்கு சொல்றாங்க. அப்ப இந்த உள்ளத்துக்கு பெருமான சொல்லு விளக்கத்தை பாருங்க. அப்ப நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகிற தவறுகளை நாம அவ்வப்போது நாம பரிசுத்தப்படுத்தணும்னா நம்முடைய உள்ளத்தில் ஒரு வெள்ளை புள்ளி விழும்னு பெருமான சொன்னாங்களா இல்லையா? அப்ப உலகத்தில் ஏற்படுகிற தவறுகளை அவ்வப்போது நாம் என்ன செய்யணும், அதை நாம் பரிசுத்தப்படுத்தணும். நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா, அல்லாஹ்வுடைய தூதர் முன்னிலையிலே காமிதியா குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து என்ன சொன்னாங்க, தஹ்ரி நீ கேட்டாங்களா இல்லையா, தஹ்ரி இறைவா அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க சுத்தப்படுத்துங்க கேட்டாங்களா இல்லையா, சுத்தப்படுத்துங்க. அல்லாஹ் தூதர் என்ன சொன்னாங்க, நீ போமான்னு சொன்னாங்க, நீ போ, அல்லாஹ் பாமன்னிப்புன்னு சொன்னாங்க, தண்டனை கொடுக்கவே இல்லை, தண்டனை கொடுக்கவே இல்லை. என்ன சுத்தப்படுத்துங்க, அல்லாஹ் தூதரே நான் விபச்சாரம் செய்து விட்டேன். சூலா சொன்ன பதில் என்ன, போ போமா போ, நீ அல்லாஹ்விடத்தில் பாமன்னிப்பு கேட்டு நீ திரிந்து கொள் என்று சொல்லி அல்லாஹ் தூதர் அந்த பெண்மணியை திரும்ப அனுப்புறாங்க. அப்ப அந்த பெண்மணி சொன்ன பதில் என்ன தெரியுமா, அல்லாஹ் தூதரே அராக்க துரீது அன் துரத்திதனி கமா ரதத்த மாயிஸ் இப்னு மாலிக், மாயிஸ் இப்னு மாலிக் என்கிற நபித்தோழர் இது போன்ற விபச்சாரம் செய்துவிட்டு உங்கள் முன் சபையில் வந்த பொழுது நீங்கள் அவர்களை திருப்பி அனுப்பினீர்களே, அது போன்று என்னையும் திருப்பி அனுப்ப முடியும் பாக்குறீங்களா அப்படி கேட்கிறாங்க. அனுப்பாதீங்க, அனுப்ப முடியாது. ஏன்னா என் வயிறை பாருங்க, ஏன் என் வயிறுல நான் கர்ப்பமா இருக்கேன் சொன்னாங்களா இல்லையா? அவங்க செய்த குற்றத்தை யாரா பார்த்தாங்களா? யாராவது பெருமானது சொன்ன குறை சொன்னாங்க? யாருமே சொல்லலே. இவங்களா முன் வந்து வர்றாங்க. தான் செய்த குற்றத்தை பெருமானாருக்கும் தெரியாது, யாரும் பார்க்கவும் இல்லை, யாரும் சொல்லவும் இல்லை. இவர்களாகவே முன் வந்து பெருமானத்தை என்ன சொல்றாங்க, நான் விபச்சாரம் புரிந்து விட்டேன் சொன்னாங்களா இல்லையா? ஏன் சொன்னாங்க? ஏன் சொன்னாங்கன்னா நாம் செய்த தவற்றுக்கு இந்த உலகத்தில் நம்முடைய உள்ளத்தை நாம் சுத்தப்படுத்தவில்லை என்றால் மறுமையில் இறைவன் தண்டிப்பான். அதான உண்மை. மறுமையில் இறைவனுடைய தண்டனை மிக கடுமையாக இருக்கும். அதான் காரணம். ஏன் நாளை மறுமையில் பெருமானா சொன்னாங்க, இன்ன அதுனா அகலன்னாரி அதாபன், நாளை மறுமையிலே நரகத்தில் இறைவன் கொடுக்கக்கூடிய மிகவும் லேசான வேதனை என்னது, மிகவும் லேசு அடிமட்ட வேதனை. நாளை மறுமையில நரகத்தில் இறைவன் மனிதர்களை போடுகிறானா இல்லையா, போடுகிற பொழுது இறைவன் கொடுக்கக்கூடிய வேதனையிலே ஆழ கீழ் மட்டும். அதுக்கு பெருமான விளக்கம் கொடுக்கிறாங்க, என் தாயிலுபி நகிலைனி மின் நாரின், நெருப்பினால் உண்டான 2 செருப்புகளை அவனுக்கு அணிவிக்கப்படும். யகிலி திமாகுஹு மின் ஹராரத்தி நகிலைஹி, அந்த செருப்பினுடைய சூட்டினால் அவனுடைய மூளை உருகும் என்று பெருமான சொன்னாங்க. இதுதான் நரகத்தில் கொடுக்கப்படுகிற மிகவும் அடிமட்ட வேதனை. அப்ப அதற்கு அடுத்து எப்படி இருக்கும்? அப்ப நெருப்பினால் ஆன 2 செருப்புகளை போடுவதனால் நம்முடைய மூளை உருகுதுன்னா, அப்ப இது போன்றுள்ள வேதனைகளை
அந்த காமிதிய பெண்மணி நினைச்சு பார்க்கிறாங்க. அப்ப இந்த தவறுக்கே நாளை மறுமையில் இப்படிப்பட்ட ஒரு தண்டனை நரகத்தில் இருக்குன்னா, ஒரு விபச்சாரம் செய்துவிட்டு இந்த உலகத்தில் நாம் அதற்குரிய தண்டனை அனுபவிக்காம இந்த உலகத்தை விட்டு மறந்து நாளை மறுமையில் மகிழ்ச்சியில் இறைவன் நம்மை பிடித்து நரகத்தில் போடுகிற பொழுது அதை பயந்தாங்க. அப்ப இந்த உலகத்தில் தன்னுடைய உள்ளத்தில் ஏற்படுகிற கசடிகளை எல்லாம், தான் செய்த தவறுகளை எல்லாம் இந்த உலகத்தில் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று எண்ணித்தான் அந்த காமிதியா என்ற பெண்மணி பெருமானா சபைக்கு வந்து முறையிடுறாங்களா இல்லையா? நாம் எவ்வளவு தவறுகள் செய்யிருக்கோம், தவறு செய்யறோமா இல்லையா? தவறுகள் செய்யாம இந்த உலகில் வாழவே முடியாது இல்லையா? அப்படி தவறுகள் செய்யக்கூடிய நாம என்ன செய்யணும்? அவ்வப்போது அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தவறுகளை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் நாம் பாவமன்னிப்பு கோருவதற்கு நாம் முன் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உடைய சபையில அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்கிறாங்க. அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்கிறார்கள், குன்னா ஜுலூஸன் மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய சபையில் நாங்கள் அமர்ந்திருந்தோம். யார் அறிவிக்கிறார்? அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய சபையில நாங்கள் அமர்ந்திருந்தோம். அமர்ந்திருந்த பொழுது அல்லாஹ் ரசூல் அவர்கள் யத்லு அலைக்குமுல் ஆன ரஜுலும் மின் அஹ்லில் ஜன்னா, இன்று நம் சபைக்கு ஒரு சுவனவாசி வருவான்னு சொன்னாங்க. யாரு? அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க. சஹாபாக்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்முடைய சபைக்கு இன்று ஒரு சுவனவாசி வருவார். சஹாபாக்கள் அப்படி ஆர்வத்தோடு பார்க்கிறாங்க. சுவனவாசி பார்க்கணுமா இல்லையா? ஆர்வத்தோடு பார்க்கிறாங்க. அன்சார், அன்சாரியை சேர்ந்த ஒரு மனிதர் வருகிறார். தந்திக்கு லுகியத்தஹு மின் உலூகிஹி, உலு செய்த அந்த தண்ணீர் தாடியில் இருந்து சொட்டி கொண்டு இருக்க அந்த மனிதர் சபைக்கு வர்றாரு. வமன் தஅல்லக நகிலைஹி ஃபி யதிஹி ஷிமால், இரண்டு செருப்புகளையும் இடது கையில் பிடித்தவாறு எங்க வர்றாரு? சபைக்கு வர்றாங்க. சுதா சொல்றாங்க, ஒரு ஆள் வருவாரு. அவர் யாரு? சொர்க்கவாசி. ஒரு மனிதர் வர்றாரு, தாடியில வெள்ளம் சொட்டு சொட்டா நஞ்சுகிட்டு இருக்கு, கையில என்ன இருக்கு? செருப்பு இருக்கு. வேற யாருமே வரல. சஹாபாக்கள் ஆச்சரியம், இவரா இருக்குமோ சோனவாசி? சுதான் சொல்லவே இல்லை, இவரா சோனவாசி சொல்லவே இல்லை. மறுநாள் சொல்றாங்க, இன்று ஒரு மனிதர் வருவார் சோனவாசி. மறுநாள் சஹாபாக்கள் எதிர்பார்க்கிறாங்க, அவரே வராரு. யாரு? நேற்று யாரு வந்தாரோ அதை அன்சார் நபித்தோழர் பெருமான சபைக்கு வர்றாங்க. வந்துட்டு போயிட்டாங்க. மூன்றாம் நாள் பெருமான சொல்றாங்க, இன்றைய தினம் நம் சபைக்கு ஒரு சுவனவாசி வருவார். அதே நபர் வர்றாரு. எத்தனை நாள்? 3 நாட்கள் வர்றாரு. 3 நாட்கள் வந்து அவர் சென்ற பிறகு அந்த சபையில் இருந்த அப்துல்லா என்கிற நபித்தோழர், அம்ரு இப்னு ஆஸுடைய மகன் அப்துல்லா நபித்தோழர் பெருமான 3 தடவை சொன்னாங்களே, 3 நாள் சொன்னாங்களே, இவரை தவிர வேறு யாரும் சபைக்கு வரவே இல்லை, இவரை தான் இருக்குமோ என்று சொல்லி அவரை பின்பற்றி போறாங்க. யாரு? ஒரு நபித்தோழர் பின்பற்றி போறாங்க. யாரு? அப்துல்லா இப்னு அம்ரு இப்னு ஆஸ் அவர்கள் பின்பற்றி போறாங்க. அவங்க எப்படிப்பட்ட சஹாபி? அம்ரு இப்னு ஆஸ் எல்லோருக்கும் தெரியுமா இல்லையா? அவங்க என்ன சொன்னாங்க? நான் இரவு முழுவதும் நான் தூங்க மாட்டேன், பகல் முழுவதும் நோன்பு சொன்ன நபித்தோழர் யாரு? அப்துல்லா. அல்லாஹ் தூதனை சொன்னாங்க, அப்படி சொல்லக்கூடாது. ஒரு நாள் நோன்பு வை, ஒரு நாள் தூங்கு. பகல் முழுவதும் நோன்பு, எல்லா நோன்பு வைக்க கூடாது. ஒரு நாள் நோன்பையும் ஒரு நாள் நோன்பு விடு சொல்லி அந்த அளவிற்கு வணக்கத்தில் ஈடுபாடு கொண்ட அப்துல்லா இப்னு அம்ரு இப்னு ஆஸ் அவர்கள் அந்த மனிதரை பின்பற்றி போறாரு. பின்பற்றி போய் அவரை சந்திச்சு அவர்கிட்ட ஒரு பொய் காரணம் சொல்லி, நான் உங்களுடைய இல்லத்தில் நான் 3 நாள் தங்கணும் அனுமதி கேட்கிறார். தங்கணும் எதுக்கு? பெருமான சொன்னாங்களா இல்லையா இவர் சோழவாசி என்று சொல்லி. அப்ப இவர் என்ன வணக்கம் செய்யறாரு? அவர் செய்யக்கூடிய வணக்கத்தை பார்த்து நாமும் செய்தால் நம் சோழவாசியாக மாற முடியும் என்கிற நல்ல எண்ணத்துல அவரை பின்பற்றி போய் அவரை சந்தித்து ஒரு சில காரணங்கள் சொல்லி, நான் உங்கள் இல்லத்தில் நான் 2-3 நாட்கள் தங்குவதற்கு ஆசைப்படு அனுமதி கேட்கிறாங்க. அவர் ஓகே சொன்னார். யாரு? அந்த சபைக்கு வந்த நபித்தோழர். அவர் ஓகே சொல்றார். 3 நாட்கள் அந்த நபி அப்துல்லா என்கிற அந்த நபித்தோழர் அங்கு தங்கி இவருடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்க்கிறாங்க. பார்க்கிற பொழுது இந்த நபித்தோழர் நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த அளவுக்கு ஒரு அதிகமான எந்த ஒரு வணக்கத்தையும் அவர் செய்தா தெரியவே இல்லை. எதுவுமே செய்யல. இரவு வந்திருக்கிறாரு, உதவு செய்யறாங்க, தொழுறாங்க. இது அல்லாமல் வேறு அதிகப்படியான நாம் செய்யாத ஒரு வணக்கத்தை அவர் செய்வதாக பார்க்கல. மறுநாளும் பார்க்கிறாங்க, அப்படி எதுவுமே கிடையாது. 3 நாட்களும் பார்க்கிறாங்க, அப்ப எதுவுமே கிடையாது. நாம் சர்வ சாதாரணமாக செய்யக்கூடிய வணக்கத்தை தான் அவர் செய்யறாரு.
எல்லாம் முடித்த பிறகு அந்த நபித்தோடு அவர்களை பார்த்து கேட்காங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய சபையில 3 நாட்கள் சொன்னார்கள், என் சபைக்கு ஒரு சுவனவாசி வருவார், உங்களை என்று யாருமே வரவில்லை. ஆனால் நீங்கள் சுவனவாசியா இருக்கக்கூடிய உங்களிடத்தில் ஏதாவது வணக்க வழிபாடுகள் இருக்கும் என்று நினைத்துத்தான் நான் உங்கள் இல்லத்தில் நான் தங்கி பார்த்தேன். ஆனால் என்னுடைய கண்டுபிடிப்பில் அந்த அளவுக்கு முக்கியத்துவமான எந்த ஒரு வணக்கம் உங்கள்கிட்ட இல்லையே. அந்த நபித்தோட சொல்றாரு, நீங்க எதை பார்த்தீங்களோ அதுதான், அது அல்லாமல் என்னிடத்தில் மேல் அதிகமாக எதுவுமே கிடையாதுன்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு பலம்மா வல்லை தூ திரும்பி போறாரு, எதுவும் பார்க்கலையே. போன பொழுது கூப்பிடுறாங்க, அவங்க அழைக்கிறாங்க, வாப்பா. அழைத்து விட்டு சொல்றாங்க, நீ 3 நாட்களாக நீ என்னிடத்தில் நீ எதை பார்த்தாயோ அதை தவிர என்னிடத்தில் மேல் அதிகமாக எந்த ஒரு வணக்கமும் என்னிடத்தில் இல்லை என்றாலும் சொன்னாங்க. நான் என்னுடைய உள்ளத்தில் எந்த முஸ்லிமை பற்றி உள்ளத்தில் குரோதம் கிடையாதுன்னு சொன்னாங்க. குரோதமே கிடையாது, என் உள்ளத்தில குரோதமே கிடையாது. வல அஹ்சூது அஹதன். اللهم صل على محمد كما صليت وبارك على اللهم அப்ப நபித்தோட கேட்கிறாங்க, பெருமானா உங்களை பற்றி சொன்னாங்க, நீங்க சோனவாசி. அப்ப 3 நாள் தங்குற பிறகும் கூட உங்களிடத்தில் நான் மேலதிகமாக எந்த ஒரு வணக்கத்தையும் பார்க்கல. அப்படி சொன்ன பொழுது அவர் சொல்றாங்க, இதுதான் நான் செய்யறேன், இருந்தாலும் கூட எந்த முஸ்லீமை பற்றியும் என்னுடைய உள்ளத்தில் குரோதமே கிடையாது, எந்த முஸ்லீமை பற்றியும் என்னுடைய உள்ளத்தில் பொறாமை கிடையாது. இந்த 2 குணத்தின் காரணத்தினால் பெருமான் அப்படி சொல்லி இருக்கலாம் சொன்னாங்க. அப்ப நமக்கு என்ன புரியுது? நம்முடைய உள்ளத்தில் குரோதம் இல்லை என்றால், உள்ளத்தில் கசடு பொறாமை இல்லை என்றால் நாம யாரு? அதான் அர்த்தம். அப்ப எப்படிப்பட்ட வணக்க வழிபாடு நம்முடைய உள்ளத்தில் இருந்தாலும் கெட்ட எண்ணங்கள் உள்ளத்தில் ஏற்பட்டால் அதை இறைவன் தண்டிப்பான் என்பதை நமக்கு பெருமான் சொல்றாங்க இல்ல. அதனால்தான் அல்லாஹ் தூதர் சொன்னார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்னஃபில் ஜஸதி முல்அத்தன், உங்களுடைய உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது. இன்னஃபில் ஜஸதி முல்அத்துன், உங்களுடைய உடம்பில் ஒரு சதை துண்டு. இதா சலகத் சலகல் ஜஸது குல்லா, அந்த சதை துண்டு சீராகிவிட்டால் உங்கள் உடல் முழுவதும் சீராகிவிடும். இதா ஃபஸதத், அந்த சதை துண்டு கெட்டுவிட்டால் ஃபஸதல் ஜஸது குல்லா, உடல் முழுவதும் கெட்டுவிடும். அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் சொன்னாங்க. அப்ப உள்ளத்தை நாம என்ன செய்யணும்? நாம் சுத்தப்படுத்தணும். உள்ளத்தில் பல எண்ணங்கள் வரும், பல தவறான எண்ணங்கள், மனிதர்கள் தானே, தவறான எண்ணங்கள் வந்தாலும் அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? உள்ளத்திலிருந்து நாம அகற்றணும். அல்லாஹ் நம்ம மீது எவ்வளவு கருணை வச்சிருக்கான் பாருங்க, எவ்வளவு ஒரு கருணை. அல்லாஹ் தூதர் சொல்றாங்க, மன் ஹம்ம பி ஹசனத்தின், ஒரு மனிதன் உள்ளத்தில் ஒரு நன்மையை நாடுகிறான்,
நல்லது நாடுறான், உள்ளத்துல ஒரு நல்லது நாடுகிறான். ஃபலம் யக்மல்கா, செய்யல. நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் நான் இந்த வெள்ளிக்கிழமை ஒரு 2 கடி நான் தர்மம் செய்யணும்னு நினைக்கிறேன், உள்ளத்து நினைக்கிறேன், செய்யல. 10 கடி ஏன் செய்யல? காசு வரல இல்லையா? ஏதோ காரணத்தினால் நான் உள்ளத்தில் செய்த ஒரு நல்ல எண்ணத்தை நான் செய்யாமல் ஆகிவிட்டேன். ஒரு மனிதன் உள்ளத்தில் ஒரு நன்மையை நாடி அந்த நன்மை அவன் செய்யாவிட்டால் குத்திபத்து லஹு ஹஸனத்துன், அல்லாஹ் நன்மை எழுதுறான். நீ செய்யவே இல்லை, உள்ளத்தில் நாடணும் இல்லையா? அப்போ இறைவன் எழுதுவான்னு சொல்லி வெறுமை நாம் நாடக்கூடாது. கொடுக்க வேண்டும் என்கிற தூய எண்ணத்தோடு ஒரு நன்மையை செய்ய வேண்டும், நான் தொழ வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும் என்று குர்ஆன் ஓத வேண்டும் என்று ஒருவன் உள்ளத்தில் நாடி அன்றைய தினம் அதை செய்ய முடியாமல் ஏற்பட்டு விட்டால் இறைவன் அதை செய்வதாக அவன் நன்மை எழுதுறான். அடுத்த பெருமாள் சொல்றாங்க, வமன் அம்ம பி ஹஸனத்தின், ஒரு நன்மை ஒருத்தன் நாடி ஃபஅமிலஹா, செய்தான். முதல்ல சொன்னது செய்யல, இப்போ சொல்றாங்க நன்மையை உள்ளத்தில் நாடி ஃபஅமிலஹா, அதை அவன் செய்தால். திருக்குர்ஆன் ஓத நினைச்சிட்டான், காசு கொடுக்கும் நினைச்சான், 2 ரக்காத் சுன்னத் தொழ வேண்டும் என்று உள்ளத்தில் நினைத்து அதை செய்தால் குத்திபத்து லஹு அஷ்ரன், 10 பதிவு செய்யலாம், அது 700 மடங்கு ஆகலாம். அப்ப உள்ளத்தில் ஒரு நன்மையை நினைத்து அதை செய்யாமல் இருந்தால் இறைவன் ஒன்று எழுதுறான். அதை நீ செய்தால் அது 10, 20 அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லையா? அடுத்து பெருமானார் சொல்றாங்க, வமன் ஹம்ம பி ஸய்யிஅத்தின், உள்ளத்தில் நீ ஒரு கெட்டதை செய்ய வேண்டும் என்று நாடினான். எப்படி? ஏதாவது தவறு வைங்களேன், ஏதாவது ஒரு தவறை செய்ய வேண்டும் என்று சொல்லி உள்ளத்தில் நியத்து வச்சிருக்கிறான், அதை செய்யல. நன்மையை நினைத்து நாடி செய்யாமல் இருந்தால் ஒரு நன்மை, தீமையை செய்ய வேண்டும் என்று நினைத்து அதை செய்யாமல் இருந்தால் இறைவன் என்ன கொடுக்கணும்? தண்டனை கொடுக்கணுமா? இல்லைங்க. நன்மையை செய்ய வேண்டும் என்று நாடி செய்யாமல் இருந்தால் நன்மை எதிரான இல்லையா? அப்ப தீமை செய்ய வேண்டும் என்று ஒரு மனிதன் நாடி அதை செய்யாமல் இருந்தால் லம் துக்குத்தபு அலை, அவன் எழுத மாட்டான், அவன் எழுத மாட்டான். உண்மையில் எழுதணும். நன்மைக்கு எப்படி அவன் வைக்கிறானோ அதுபோன்று தீமையை ஒருவன் செய்ய வேண்டும் என்று நாடி அதை செய்யாமல் விட்டால் இறைவன் எழுதவே மாட்டான். அமிலஹா, அதை அவன் செய்தால், அதை அவன் செய்தால், நன்மையை நாடி நன்மையை செய்தால் எத்தனை நன்மை கிடைக்கும்? 10, 700. தீமையை நாடி அதை செய்யாமல் இருந்தால் எழுத மாட்டான். அதை செய்தால் இறை இவ்வளவு கொடுக்கணும், 10 கொடுக்கணுமா இல்லையா? 10 தண்டனையை அவன் பதிவு செய்யணுமா இல்லையா? அல்லாஹ் தூ சொல்லாங்க, அலைகி ஸய்யிஅத்தன் வாஹிதா, ஒண்ணுதான். எப்படிப்பட்ட கருணை பாருங்க, அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான். அப்ப நம்முடைய உள்ளத்தில் இது போல தவறான எண்ணங்கள் வரும். நாம் நினைப்போம் ஒரு தவறான எண்ணம் செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்தாலும் அதை நாம் என்ன செய்யணும்? நாம செய்யாம இருந்தால் இறைவன் தண்டிக்க மாட்டான். அப்ப நாம் அதிகமான நன்மைகள் செய்ய வேண்டும் என்று உள்ளத்தில் நினைத்தால் அதை நாம் செய்தோம்னா இறைவன் அதிகமான நன்மைகளை நமக்கு தருவான் என்று சொல்லி அல்லாஹ் தூ சொன்னாங்களா இல்லையா? அப்ப நம்முடைய எண்ணங்களை சீர்படுத்துவதற்கு முக்கிய காரணம் உள்ளத்தை சீர்படுத்தணும், உள்ளத்தை தூய்மைப்படுத்தணும். நம்முடைய உள்ளம் எந்த பக்கம் எங்க போகும் யாருக்குமே தெரியாது. எந்த பக்கம் சாயும், எந்த பக்கம் போகும், உள்ள எங்க இருக்கு? யாருடைய கையில இருக்கு? அல்லாஹ்வுடைய கையில இருக்கா இல்லையா? அல்லாஹ் தூதர்கள் சொன்னாங்க, அதிகமாக பிரார்த்தனை செய்தாங்க. யாரு? அல்லாஹ் தூதர்கள் அதிகம் செய்த ஒரு பிரார்த்தனை, அதிகம் செய்த ஒரு பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் தூதர் மட்டும் சொல்லல, நபி தோழர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார்கள். யாருக்கு? நபி தோழர்களுக்கு நீங்க அடிக்கடி இந்த பிரார்த்தனை சொல்ல வேண்டும் என்று நபி தோழர்களுக்கு பெருமானார் சொல்லியும் கொடுத்தார்கள். சொல்லி கொடுத்து விட்டு நபி தோழர்களுக்கு பெருமானார் சொல்றாங்க, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சப்பித் கல்பி அலா தீனிக்க, உன்னுடைய மார்க்கத்தின் மீது என்னுடைய இதயத்தை, என்னுடைய உள்ளத்தை நீ உறுதிப்படுத்து என்று நீங்கள் தினம் கேட்க வேண்டும் என்று சொல்லி நபி தோழர்களுக்கு பெருமானார் கட்டளை போடுறாங்க. அவர்களும் அதிகமாக செய்யறாங்க. யாரு கட்டளை போடுறாங்க? நபி தோழர்களுக்கும். என்ன அர்த்தம்? இறைவா, நான் இந்த மார்க்கத்தில் இருக்கேன், இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கேன், நான் மரணிக்கிற வரையிலும் இந்த மார்க்கத்தில் இருக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனை தானே.
அப்ப நபி தோழர்களுக்கும் டவுட் வருது. அப்ப நாம மதம் மாறிடுவோமோ, அல்லாஹ்வுடைய தூதருக்கு டவுட் இருக்கோ, சந்தேகம் இருக்கோ என்கிற ரீதியிலே சஹாபாக்கள் பெருமானாரை பார்த்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் யா ரசூலல்லாஹ், ஆமன்னா பிக்க, நாங்க உங்க நம்பி இருக்கிறோம், ஈமான் கொண்டு இருக்கிறோம், பிமா ஜிகத பிஹி, நீங்கள் எதை நீங்கள் எங்களுக்கு கொண்டு வந்தீங்களோ திருக்குர்ஆனை, அதை நாங்க நம்புறோமா இல்லையா? நாங்க நம்பி இருக்கிறோம், உங்களை நாங்க ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஃபஹல் நகாஃபு அலைனா, நீங்க பயப்படுறீங்களோ நாங்க மதம் மாறிடுவோம், இஸ்லாத்தை விட்டு நாங்கள் வெளியேறி விடுவோம் என்று சொல்லி நீங்கள் எங்களை பற்றி நீங்கள் பயப்படுகிறாங்க சஹாபாக்கள் யாரை பார்த்து கேட்கிறாங்க? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஆமான்னு சொன்னாங்க. ஆமா, ஒருவேளை நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை விட்டு விலகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னல் குலூப, உள்ளம் என்பது பைன உஸ்புஐனி மின் அஸாபிஇல்லாஹ், அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு இடையில் உன்னுடைய உள்ளம் இருக்கிறது. யுகல்லிபுஹா கைஃப யஷா, இறைவன் நாடினால் புரட்டி போட்டுருவான். எப்படிப்பட்ட வாசம் பாருங்க. அது நீங்களாக இருந்தாலும், நீங்க நம்புகிறீர்கள், நீங்கள் என்னுடைய உற்ற தோழராக நீங்கள் இருக்கிறீர்கள், இருந்தாலும் கூட உங்கள் உள்ளத்தை இறைவன் நாடினால் அப்படியே மாற்றி போட்டுருவான். அப்ப நம்முடைய உள்ளம் அலை மோதும், பல தவறான எண்ணங்கள் உள்ளத்தில் ஏற்படும். அப்ப எந்த நேரம் நாம முஸ்லிம்களாக இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், நாம மரணிக்கிற வரையிலும் இந்த கொள்கை இல்லாம இருப்போமா? அல்லாஹ் அப்படித்தானே. எத்தனை மக்கள் மாறி போறாங்களா இல்லையா? இந்த தேகத்துவ கொள்கையிலே முழு மூச்சாக செயல்பட்ட எத்தனையோ மார்க்க அறிஞர்கள் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறக்கூடிய காட்சி பார்க்கிறோமா இல்லையா? யார் நினைச்சு பார்க்கவே இல்லையே. இவர்கள் எல்லாம் மாறுவார்களா? இவர்கள் எல்லாம் மற்றுமுள்ள மதத்திற்கு செல்வா என்று நாம வியக்கக்கூடிய அளவிற்கு மாறி போனாங்களா இல்லையா? இறைவன் மாற்றின, அவ்வளவுதான். அவங்களுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய விரல்களுக்கு இடையில் இருந்தது, இறைவன் நினைத்த மாற்றி விட்டான். அப்ப நாம மரணிக்கிற வரையிலும் இந்த கொள்கையில் இருப்போமா? டவுட் தானே. அப்ப என்ன செய்யணும்? அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், எல்லா நேரம் கேட்கணும், இறைவா என்னுடைய உள்ளத்தை நான் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கிற வரையிலும் இந்த மார்க்கத்தின் மீது மரணிக்கணும். எல்லா உரையிலும் பேசுறோமா இல்லையா? யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹி லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஏன் சொல்றோம்? யாரை பார்த்து சொல்ற வாசகம்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, யாரை பார்த்து சொல்லுகிற வாசனம்? காஃபிரை பார்த்தா இல்ல. யாரை பார்த்து? அல்லாஹுவையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு முஃமினை பார்த்து இறைவன் சொல்லுகிற வாசகம் என்ன? நீங்கள் முஸ்லிமாக மரணிக்கணும். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தணும். நம் உள்ளத்தில் ஏற்படுகிற கசடுகளை, குரோதங்களை, உள்ளத்தில் எந்த பொறாமையும் ஏற்படக்கூடாது. அப்ப அந்த நபி தோழர் ஏன் சோனவாசியா இருந்தாங்க? உள்ளத்தில் எந்த முஸ்லிமை பற்றி உள்ளத்தில் குரோதமே கிடையாது, உள்ளத்தில் பொறாமையே இல்லை. அப்ப ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் எந்த ஒரு குரோதமும் கசடும் பொறாமையும் இல்லை என்றால் அவள் யாரு? சொர்க்கவாசி. அப்படிப்பட்ட உள்ள தூய்மையோடு நாம் என்ன செய்ய வேண்டிய இந்த உலகத்தில் வாழ்ந்தால் நாமளும் வெற்றி பெறுவோம். அப்படி நம்ம உள்ளத்தில் சைத்தான் பல ஆசைகளை போடுவான், பல தவறான எண்ணங்களை போடுவான். அப்படி எண்ணங்கள் போடுகிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டிய எண்ணங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? அவ்வப்போது நாம் பரிசுத்தப்படுத்தணும்னா நமக்கு மாபெரும் ஒரு வெற்றியை தருவான். அந்த வெற்றியை தருவதோடு எல்லா நிலையிலும் எல்லா நேரங்களிலும் கேட்கிற பிரார்த்தனை என்ன? அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக் என்கிற பிரார்த்தனை நாம் அதிகம் ஓதி நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகிற கசடுகளையும் கெட்ட எண்ணங்களையும் சுத்தப்படுத்துவோம் என்கிற ரீதியில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டால் நாளை மறுமை நிச்சயம் நாம் வெற்றி பெற முடியும். அல்லாஹ் நம் அனைவர்களையும் இந்த உலகத்தில் மரணிக்கிற வரையிலும் இந்த மார்க்கத்தின் நிலையாக இருக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.